அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு வரப்போகிறது, வந்துகிட்டே இருக்கு, வந்துருச்சு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறவங்களுக்கும் பிறந்துகிட்டே இருக்கும்போது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் 2025ல இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பொருந்தணும். அதனாலதான் இப்பவே 3 காலத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். அப்ப அந்த 2025ஆம் ஆண்டு என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இன்னும் பெரியோர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஒரு வருஷம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 12 மாதம் அடங்கியது ஒரு வருஷம். அந்த 12 மாசத்துல ஒருவருடைய வாழ்க்கை மேலே 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 போகலாம், கீழேயும் போகலாம். தலைகீழா மாறக்கூடிய அமைப்பு இந்த ஒரு வருஷத்துக்கு வலிமை உண்டு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, எதுல சறுக்கல் இருக்கலாம், என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யும் போது இந்த சறுக்கலை நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் முழுசா பாத்துருங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கான காலம், உங்களுக்கான போர்க்களம், அவ்வளவுதான். சரி, இதுவரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்கும்? பல பேருடைய வெறுப்புக்கு ஆளாகிறது மட்டும் இல்லாம சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கும் ஆளாகி இருப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய அவமானம், வேலைக்காரர்களால அவமானம், நண்பர்களால, துரோகிகளால விரக்தி, வலி. பூர்வீக பூமிய விட்டுட்டு வேற ஊருக்கு, வேற நாட்டுக்கு குடிபெயர்து. போதாத காலத்துக்கு குடி, சூது, ஆண் பெண் பழக்க வழக்கங்களால ஊரை விட்டு வெளி உலகத்துல அலையக்கூடிய நிலை. தங்கத்துக்கு இடம் இல்ல, நிம்மதியா ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு குடும்பம் இல்ல, குடும்பமே இருந்தாலும் எதிரி மனப்பான்மை, அப்புறம் போதா குறைக்கு விபத்து, நோய், கழுத்தை பிடிக்கிற கடன், துரோகம், அது மட்டும் இல்லாம எதிரிகளுடைய சூழ்ச்சி, வலைப்பின்னல், தடை, நிம்மதியா தூக்கம் இல்ல, கௌரவம் காணா போயிடுச்சு. விழுந்து கிடக்கிற, சோர்ந்து கிடக்கிற, துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் துவண்டு கிடக்கிற, வாழ்க்கை முழுவதும் வலியை சுமந்து கிடக்கிற, பிறந்ததிலிருந்து சந்தோஷத்தை, கௌரவத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கைங்கிற போராட்ட களத்துல ஓய்வே இல்லாம வாழ்வா சாவாங்கிற கடைசி கட்டத்தை கடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே நீங்கள் விடப்போகும் அரைக்கூவல். என்ன தெரியுமா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மறுபிறவி எடுத்து மாவீரனாக, மாவீர மங்கையாக மாறும் வருடம் இது. எப்படி அடிச்சு சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? அதுதாங்க இந்த 2025ஆம் ஆண்டு 50-60 வருடங்களுக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3 பெரிய கிரகங்களும் பெயர்ச்சி ஆவது மிக முக்கியமான விஷயம். அது மீன ராசிக்கு இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. சொன்னா உடனே அழுதுருவீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம்னா என்ன, துன்பத்துக்கான எல்லை என்ன, ஒரு அவமானத்துக்கான எல்லை என்ன, பொருளாதார இழப்புக்கான எல்லை என்ன, அந்த எல்லையை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகள். அவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டினுடைய இந்த பெரிய பயிற்சி இருக்குல்ல, ராகு கேது சனி குரு பயிற்சி, இது இந்த ஆண்டிலே பயிற்சி ஆவது மிகப்பெரிய நன்மை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இருக்கிற சூழ்நிலை மாறணும் அப்படின்னா கிரகங்களும் ஒத்துழைக்கணும். அந்த கிரகங்கள் ஒத்துழைக்கிறதுக்கான மாற்றம் இது. மற்றபடி மார்ச் மாசம் சனி பயிற்சியும், மே மாதத்துல குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி நடக்குது. அதுபோல ஒவ்வொரு மாசமும் சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த கிரகத்தினுடைய மாற்றத்தினால மீனராசி நண்பர்களுக்கு ஒரு சாதாரண மாற்றம் இல்ல. உண்மையா இந்த ரத்த கண்ணீர் வடிக்கிற உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது நீங்க நினைச்சு சிரிக்கிறது எனக்கு புரியுது. மாயி அண்ணன் வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக, வாமா மின்னலு அப்படிங்கறது மாதிரி எந்த பேச்சினாலையும் எங்க வாழ்க்கை மாற மாட்டாங்குது. மின்னல் மாதிரி சறுக்கு சறுக்குன்னு வந்துட்டு போவதை தவிர எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது முதல்ல நம்ம ஜாதகத்தை ஒதுக்கி வைப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க உங்க வாழ்க்கையில. அப்பதான் நீங்க ஏன் இந்த பூமியில பிறப்பு எடுத்தீர்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த சூட்சமத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே பெரிய வழியா இருக்காது. இந்த பூமியில வாழறது, ஜெயிக்கிறது, புகழ் அடையிறது பெரிய விஷயமா இருக்காது. அதாவது நாம எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். இதுதான் உண்மை. அதாவது நாம செய்யற ஒவ்வொரு
செயல் வினைக்கும் அதற்கேற்றது மாதிரி பலன் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம்னா கர்மா, உங்களுக்கே தெரியும். இதுல இன்னொரு மொழியிலையும் சொல்லலாம், வினை பயன், செய்யற செயலுக்கு ஏற்ற பலன். அப்ப கர்மா அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட தலை விதி இல்ல, நாமளே உருவாக்கின வினை பயன் கர்மாங்கிறது. அதாவது இப்ப கடக்க போகிற ஒவ்வொரு பாதையும் நாம் இதற்கு முன்பு உருவாக்கிய பாதைகள். நாம என்ன மாதிரியான பாதையை உருவாக்கினமோ அந்த பாதையில இப்ப நடக்க போகிறோம். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. ஒரு வட்டம். எவ்வளவு ஈஸியா சிம்பிளா சொல்லிட்டாங்க பாத்தியா. அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அனுபவிக்க போறோம். இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இப்பதான் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போனதை விட்டுருங்க. இதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யலாம், இந்த நிமிஷத்திலிருந்து நாம என்ன செய்யலாம், இதை மட்டும் நீங்க முடிவெடுத்துங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக முக்கியமான ஆண்டு. வெற்றியை ருசிக்க போறீங்க. அந்த வெற்றி உங்களை நேசிக்கணும் அப்படின்னா நிச்சயமா முதல்ல நம்பிக்கை, தைரியம் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கிற தொழிலோ சோதனையோ எதிர்பார்க்கும் வெற்றியை தரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு அழிவை நம்ம சந்திச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த வரலாறு இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய சிம்பிளான விஷயம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் எதிர்பார்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் எவ்வளவு சிம்பிள் அப்படின்னு நினச்சிப்பீங்க. உதாரணமாக ஒரு தீ விபத்தோ வெள்ள அழிவோ திருடர்களால் நஷ்டமோ ஏற்பட்டது அப்படின்னா நாம் இடிஞ்சு உட்காந்துருவோம். நாம் செய்கிற வேலையில் உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நேரம் அப்படின்னு உலகம் பூரா கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் எதுவும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு உத்வேகம் கண்டிப்பா பிறக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வரலாறு. தாமஸ் ஆல்வா எடிசன் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். ஒரு நாள் ராத்திரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவருடைய விஞ்ஞான கூடம் தீப்பிடிச்சு எரியுது. எரிஞ்சு எல்லாமே சாம்பலாயிடுது. கருவிகள், டாக்குமெண்ட், அவருடைய கனவுகளும் சேர்ந்து அதுல எரிஞ்சு போயிடுது. இதை பார்த்த எடிசன் மகன் இந்த காட்சியை அப்பா பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாரு, உடல்நலம் பாதிக்கப்படுவாரு. அதுக்கப்புறம் அவர் முயற்சியை பண்ணாம விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாரு எடிசனுடைய மகன். பல ஆண்டுகளுடைய கனவும் உழைப்பும் ஒரே இரவுல நாசமாகி போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டார் அந்த பையன். உடனே அங்க வந்த எடிசன் பார்த்துட்டு அவசர அவசரமா, தம்பி ஓடு, உன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு வா, தீயினால எரிஞ்ச இவ்வளவு பெரிய பொருட்களை இதுக்கு முன்னாடி உங்க அம்மா பார்த்ததில்ல, இந்த தீயை பார்த்ததில்ல, போய் கூப்பிட்டு வா, பெரிய தீயா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. தீ எரிஞ்சு நாசமாகி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில அந்த நாசமான ஆய்வு கூடத்தில் நடந்து போறாரு. அப்ப பின்னாடியே தொடர்ந்து வர உதவியாளர் அவர்கிட்ட எடிசன் சொல்றாரு. அதை கேட்ட உதவியாளர் உண்மையா அதிர்ந்து போனார். அப்படி உதவியாளர்கிட்ட எடிசன் என்ன சொன்னார், அவர் சொன்னதை இந்த வீடியோட கடைசியா பார்க்கலாம். இப்ப குருவை ராசிநாதனாக மீன ராசி நண்பர்கள் கொண்டிருக்கீங்க. அதாவது நீங்க பிறந்ததுல இருந்தே செல்வங்களை அனுபவிக்க கூடிய அமைப்புல பிறந்திருக்கீங்க. குருனா பணம், நகை, பிரம்மாண்ட வெற்றி, பிரம்மாண்ட செல்வங்களை அடையிறது இப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எப்படி எல்லாமோ இருந்தோம், அப்படி ஒரு நாள் இனிமே வராதா எங்க வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு வேதனை, ஒரு எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். இப்ப அதையெல்லாம் திரும்ப வந்துட்டேன் சொல்லு அப்படிங்கிறது மாதிரி அந்த பொற்காலம் உங்களுக்கு இந்த ஆண்டு திரும்ப வருது அப்படின்னு தான் சொல்லணும். சில பேருக்கு வாழ்க்கை டோட்டலாவே மாறும். வேலை இழந்திருப்பீங்க, நோய் நொடியில சிக்கி இருப்பீங்க, கடன் அதிகமாயிருக்கும், உங்களை அறியாமலேயே தொழில் அதிக முதலீடு போட்டு நஷ்டமாயிருப்பீங்க, வேலையில பிரச்சனை வந்திருக்கும், வம்பு வழக்கு ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய, ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதுல ரொம்ப திருப்தியா இருக்கும் பண வரவுல. அதுபோல திறமைகள் அப்படின்னா இது வரைக்கும் இப்படி ஒரு திறமை என்கிட்ட இருந்தது அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களது திறமை வெளிப்படும். ஆழ்ந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏழாம் அறிவு, உங்களுக்கு அறியாமலே வெளிப்படக்கூடிய அந்த ஏழாம் அறிவு இந்த காலகட்டத்துல செயல்பட போகுது. அது மட்டும் இல்ல, இந்த சிந்தனையினால அதிகாரமும் பதவியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்க போகுது. மதிப்பு, மரியாதை, புகழ் இதெல்லாம் கிடைக்கும். அப்ப கிடைக்கும் அப்படின்னா செய்யற தொழிலையும் வேலையிலையும் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஒருவேளை நீங்க முயற்சி பண்ண வேண்டியதும் இருக்கும். ஒரு அதிர்ஷ்டத்தால மாற்றம் ஏற்படும், இல்லனா உங்களால மாற்றம் ஏற்படும் அப்படின்னு இருந்தா அதை நீங்க தான் முயற்சி பண்ணணும். நீங்க முயற்சி பண்ணும்போது அந்த மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா என்ன பிரச்சனைகள் இருக்கோ இந்த மாற்றங்களால அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. புதிய கடனை வாங்கி வச்சிருப்பீங்க, இந்த 2 வருஷத்துல நோய் வெளிப்பட்டு இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை அதிகமாக பிரிவு வந்திருக்கும், வெளிநாட்டுக்கு போய் திரும்பி வந்திருப்பீங்க, இல்லைன்னா வெளிநாட்டுல திரும்பி போக முடியாத சூழ்நிலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. படிச்ச வேலை ஒண்ணு, செய்யற வேலை ஒண்ணு, ஆசைப்பட்ட தொழில் ஒண்ணு, செஞ்சுட்டு இருக்கிற தொழில் ஒண்ணு, இப்படி சிக்கி சிதஞ்சு போய் இருப்பீங்க என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும். ஆனா இந்த நேரத்துல இந்த சூழ்நிலைக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா புதிய சிந்தனைகள் ஏதாவது ஒரு வகையில பிறக்கும், இல்லனா
நீங்க பிறக்க வைக்கணும். உங்களுடைய முயற்சியும் இந்த காலகட்டத்தில் மிக பெரிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்ல, முக்கியமா சிந்தனையில தெளிவு, செயல்ல ஒரு வீரியம், இதெல்லாம் ஏற்படும். அப்ப இதுக்கான மூல காரணம் என்ன? இதெல்லாம் கிடைக்கணும். இதுவரைக்கும் இந்த மாதிரி இல்ல, இதுக்கு மேலே நீங்க சொல்றீங்க, ஆனா அது வெளிப்படுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல, புரியல, இந்த வருஷத்துல அது மாற்றம் வருமா அப்படின்னு தெரியல அப்படின்னீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஆன்மீக வழியில ஈடுபடுங்க. பொதுவாகவே சில பேருக்கு சில கிரக அமைப்பு படி ஆன்மீக சிந்தனை ஏற்படாது, ஒரு நம்பிக்கை ஏற்படாது. ஏன்னா அதை பத்தின தெளிவு கிடைக்காது. இப்ப கடவுளை பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அதை உணரக்கூடிய சில சம்பவங்களும் செயல்களும் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்க வாழ்க்கையில, பிடிக்கலன்னு சொல்றவங்க வாழ்க்கையில அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்காது. அது விதி. கடவுள் பிடிக்கல அப்படின்னு சொல்ல வைக்கிறது கூட ஒரு விதிதான். ஏன்னா கடவுளை பிடிக்காது, அது சார்ந்த அருள் கிடைக்காது, அதுக்கப்புறம் அது கிடைக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, தெளிவான சிந்தனை பிறக்காது, செய்யற வேலையிலையும் தொழிலையும் தெளிவு இருக்காது, அப்ப சிறப்பு இருக்காது, அதனால வெற்றி கிடைக்காது. இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி. அப்படின்னா அதை மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு உண்டு. அப்ப நீங்க தெளிவா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறை வழிபாட்டின் மூலமா என்ன கிடைக்க போகுது? கடவுள் வந்து அருள் கொடுக்க போறாரா? உடனே உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்க போறாரா? இல்ல. இங்க மிகப்பெரிய தொடர் கடவுளை நம்புறவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் ஒரு சங்கிலி தொடர். என்னன்னா, கடவுளை நம்பணும், அதுக்குன்னு ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு, அந்த சக்தி எந்த இடத்துல கிடைக்குதோ அதை பெறணும். அதுக்கப்புறம் நம்ம மனசும் உள்ளமும் உடலும் தெளிவாகும், புதிய சிந்தனைகள் பிறக்கும், உடம்புல வீரம் பிறக்கும், செயல்ல வீரியம் பிறக்கும். அதுக்கப்புறம் நீங்க செய்யற விஷயம் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். இது ஒரு சங்கிலி தொடர். கடவுளை கும்பிட்டுட்டா கடவுள் வந்துருவாரா என்ன வேணும்னு கேட்டுட்டு, அதுதான் எல்லாரும் நினைக்கிறது. இங்க கடவுளை நம்பாதவங்க கூட கேட்கிற கேள்வி, எத்தனையோ பேரு கஷ்டப்படுறாங்க, ஏன் கடவுள் வரல? எத்தனையோ பேரு விபத்துல இறக்குறாங்க, ஏன் கடவுள் வரல? இது ஒரு கர்மா, இதுல ஒரு தொடர்ச்சி இருக்கு. நாம வந்து கடவுளை நம்ப கூடாதுங்கிற விதி இருக்கும்போது அப்புறம் எப்படி நம்புவோம்? அதுவும் விதி. நாம கடவுளை நம்பி அதன் மூலமா ஜெயிக்கணுங்கிற விதி இருக்கும்போது எப்படி நம்ம வாழ்க்கையில தோப்போம்? அப்ப கடவுள் ஜெயிக்க வைக்கிறார், கடவுள் நம்மளை கடவுளை நம்பாம ஆக்கி தோக்க வைக்கிறார். இது ஒரு பெரிய கடல் இல்ல பிரபஞ்சம். கடவுளை பத்தி பேசினா எல்லாரும் சொல்லுவாங்க இது பெரிய கடவுள் அப்படின்னு. இல்ல, இது பெரிய பிரபஞ்சம். அதனால தயவு செஞ்சு என் நண்பு மீனராசி நண்பர்களே, தோழிகளே, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும், உங்களுக்கான விடிவு காலம் வரணும் அப்படின்னா கடவுளை நம்ப வேண்டிய காலகட்டம் இது. குருவினுடைய இடம், குருவுக்கான இடம் முருகன். திருச்செந்தூர் அதை ஒரு குருஸ்தலமாவும் சொல்லுவாங்க. திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க, முருகனை போய் பார்த்துட்டு வாங்க, உடனே வந்துடாதீங்க. அதை பத்தி நான் டீட்டெயில் கடைசியா சொல்லியிருக்கோம், கேளுங்க. அதுபோல காரணம் இல்லாம இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்துல நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏறி இருக்கும், நிறைய குழப்பங்கள் வந்திருக்கும். உற்றார் உறவினர்கள்லாம் கொஞ்சம் உங்களை அனுசரிக்காம மதிக்காம நடந்திருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க. சில இடத்துல அவமானம் பொறுக்க முடியாம வெளியில வந்திருப்பீங்க. உங்க குடும்பமே உங்களை எப்படா வெளியே போவான், எப்படா இவ வெளியே போவா அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கும் குடும்பத்துக்கே. அப்ப அந்த சந்தோஷம், ஒரு நிம்மதியான தூக்கம், இதெல்லாம் நீங்க பார்த்து ரொம்ப நாளா ஆயிருக்கணும். அதுபோல குழந்தை இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு அற்புதமான ஆண்டு. 2025ஆம் ஆண்டுங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத ஒரு ஆண்டாக இருக்கும். தயவு செஞ்சு உங்களுடைய பங்கு, உங்க சூழ்நிலைக்கு விடாமுயற்சி எடுத்து எந்தெந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கணுமோ அது உங்க முயற்சியில நடக்கும். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது நடக்கும். அது இந்த ஆண்டு உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்க கூடிய ஆண்டு. அதுபோல ராசிநாதன் குரு ஆரோக்கியம் கொடுப்பார், சோம்பலை மறைச்சிட்டு சுறுசுறுப்பாக்குவார் உங்களை. அது மட்டும் இல்ல, நீண்ட நாளா இருந்த பண வரவு இருக்குல்ல, ஏகப்பட்ட தடை. கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நாளைக்கு தரம்பா, அப்புறம் வாங்க கூடாதா அப்படிம்பா. நம்ம சூழ்நிலை அவனுக்கு தெரியாது, விட்டா காலிலே போய் விழுந்துருவீங்க. ஆனா கௌரவம் எப்படியாவது நாசுக்கா பேசி வாங்கிடலாம் அப்படின்னா ரொம்ப சோதிப்பாங்க. பணம் வர வேண்டிய இடத்துல, கொடுக்க வேண்டிய இடத்துல, அப்படியான சூழ்நிலை. அதெல்லாம் இந்த காலகட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரக அமைப்பு புரிய வச்சிடும். உங்களுடைய செயல்பாடு முக்கியமா இருந்ததுன்னா கிரக அமைப்பு புரிய வச்சு பணத்தை எல்லாம் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துரும். தயவு செஞ்சு பச்சை கற்பூரத்தை பையில வச்சுக்கோங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த பிரபஞ்சத்துல சக்தி உண்டு, நாம நினைக்கிறது மாதிரி இல்ல. அதை உணர்ந்தவங்களுக்கு தான் புரியும். பச்சை கற்பூரத்தை பையில வச்சுக்கோங்க, பர்சுல வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு இடத்துல உங்க உடம்புல வச்சுக்கோங்க. நீங்க போற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, பணத்தை தேடி போறீங்களா அங்க வச்சுக்கோங்க. அந்த ஈர்ப்பை கொடுக்கும் அந்த பச்சை கற்பூரம். அதெல்லாம் உணர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். தயவு செஞ்சு இதை மூட நம்பிக்கை அதையும் தாண்டி வச்சுதான் பார்ப்போமே
அப்படின்னு செய்யுங்க. சரிங்களா? அதுபோல வேலை செய்யறவங்களுக்கு அலுவலகத்துல திருப்தியா இருந்திருக்காது, உள்ளடி வேலை நிறைய நடந்திருக்கும். அதனால வேலையை விட்டு கூட வந்திருப்பீங்க. வேலையை விட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ஒரு அற்புதமான வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் திறமைக்கேற்ற வேலை. மாடு மாதிரி உழைச்சாலும் ஒரே மாதிரியான வேலை செய்யறது வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்காது. ஏதாவது சிக்கல் இருக்கணும், அந்த வேலையில ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கணும், ஏதாவது ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும். அதை தேடி போங்க. ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா சந்தோஷப்படுங்க. நமக்கேற்ற வேலை எங்க கிடைக்குது அப்படின்னு பாருங்க. வாழ்க்கையில போராட்டங்களையும் தோல்விகளையும் அவமானங்களையும் எந்த ஒரு வேலை தொழில் சந்திக்குதோ அது கண்டிப்பா உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தும், அந்த வேலையும் தொழிலும். ஏன்னா கடவுளை விட செய்யற வேலையும் தொழிலும் நமக்கு மிகப்பெரிய கடவுள். அது ஒரு ஆத்மா. நம்ம செய்யற வேலைக்கு உயிர் இல்ல நினைக்கலாம், ஆனா அதையும் தாண்டி கௌரவம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அதை மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை தூக்கிவிடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி நம்முடைய வேலையும் தொழிலும். என்னைக்குமே கடவுளா நினைங்க, உங்களை அதை தூக்கிவிடும். அதுபோல மறைமுகமான வருமானத்துல கொஞ்சம் ஈடுபாடு வரும் இந்த வருஷத்துல. தயவு செஞ்சு நேர்மையா அது இருந்ததுன்னா செயல்படுத்துங்க. சில சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்ல உங்களை கொண்டு போய் விடும். ஏன்னா நடக்கிறது ஏழு சனி முடிஞ்சு பாத சனி. அந்த உடம்புக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கக்கூடியது, கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். கோர்ட்டு, வம்பு, வழக்கு, ஜெயில், அடிதடி, விபத்து இப்படி கொண்டு போய் விடும் ஜென்ம சனி அப்படிங்கிறது. அதனால அரசு கிட்ட எந்த ஒரு காரியத்தையும் வச்சுக்காதீங்க, தவறான பாதைக்கு போகாதீங்க, விலகியே இருங்க. நேர்மையா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கங்க. அதுபோல ரொம்ப நாளா கனவு இருந்திருக்கும், சொந்த வீடு வாங்கணும், சொந்த நிலம் வாங்கணும் அப்படின்னு கனவு இருந்திருக்கும். அந்த கனவெல்லாம் மெய்படக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட காலமா திட்டமிட்டு தோல்வி அடைஞ்சு இனிமேல் நடக்குமா இதெல்லாம் அப்படின்னு எந்த விஷயத்த நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்த மறந்துருக்கீங்களோ, திடீர்னு அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வேலைலாம் கிடைக்குமா, இந்த பொருள் கிடைக்குமா, இந்த பொண்ணு கிடைக்குமா, இந்த பையன் கிடைப்பாங்களா, இந்த வாழ்க்கை கிடைக்குமா இப்படின்னு எதையெல்லாம் நீங்க கனவு கண்டீங்களோ, அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதையெல்லாம் அடையக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 2025 ஆண்டு. வியாபாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆண்டு. என்னதான் கூவி கூவி கத்தினாலும் ஒரு பொருளும் வித்திருக்காது இது வரைக்கும். ஆனா நீங்க கத்தவே வேண்டியதில்லை, நேர்மையை கடைப்பிடிங்க, ஒரு புதிய டெக்னிக்கை கடைப்பிடிங்க. ஏதாவது ஒரு புது விஷயம் உங்க கடையில இருக்கட்டும். அடுத்தது நீங்க எதிரே பார்க்க முடியாது, அவங்களுக்கு தேவையானதை உங்களால கொடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நீங்க பிஸி ஆயிடுவீங்க. வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஆண்டு. மீனராசி நண்பர்கள் தொழில்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியும், சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கறத முயற்சி பண்ணுங்க. இல்ல அப்படின்னா போட்டியாளர்கள் உருவாக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காலகட்டத்தில் எதிரிகள் வலுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா போராட்டம் அப்படின்னால எதிரிகளும் உண்டு, துரோகிகளும் உண்டு. நமக்கு மனுஷங்க மட்டும் எதிரிகளா இருக்க மாட்டாங்க, சூழ்நிலைகளும் எதிரிகளா மாறிப்போம். என்னடா நேரம் இது, அதுதான் சூழ்நிலை. நம்ம வருத்தப்படுறோம்ல, அதுதான் சூழ்நிலை. அப்படியான காலகட்டம் வந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தரமான பொருள், விலையிலேயே நேர்மை, திருப்தி இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம். குறிப்பா எப்பொழுதுமே பெண்களுக்குன்னு தனியா நம்ம சொல்றது இல்ல, இது எல்லாமே பெண்களுக்கும் பொருந்தும். தயவு செஞ்சு எனக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. இது எல்லாமே உங்களுக்கும் பொருந்தும். ஆனா உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நீங்க அதை மாத்திக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு எல்லாம் எங்க இருந்தாலும் சரி, அங்க இருந்து உங்களது புகழ் உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இந்த ஊர்லயே நம்ம இருக்க வேண்டாம், வெளியில எங்கேயாவது போய் வாழலாம், நிம்மதி இல்ல அப்படி போயிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கெத்தா வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. நல்ல ஒரு வருமானத்தை அடையக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல. திரும்பி வரும்போது ஊரே மெச்சிக்கும், அப்படிதான் திரும்பி வருவீங்க. அது மட்டும் இல்ல, திருமணம் ஆகாம பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல நடக்கும். நீங்க யாரை நினைச்சீங்களோ, எந்த கணவரை நினைச்சீங்களோ, எந்த ஆண்மகனை நினைச்சீங்களோ அவங்களே உங்களுக்கு கிடைப்பாங்க. அது போல சுப காரியங்கள் எது இருந்தாலும் குடும்பத்துல நடக்கும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, உங்களது வேலையிலையும் தொழிலையும் செயல்லையும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமா இருக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த போக்கஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வயசை பார்க்காதீங்க. சில பேர் கேட்கறாங்க, எனக்கு 75 வயசு, நான் இனிமே வாழ்ந்தா என்ன போனா என்ன. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஒரு நாளா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு போவோம், ஒரு நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ்வோம். 70 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் ஜெயிக்க முடியலையா, 81வது வயசுல ஜெயிச்சுட்டு போவோமே, அதுதான் பிறந்த பொறுப்புக்கான ஒரு பலன். அதனால வயசு இங்க பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ஒரு வருஷம் வாழ்ந்தாலும் நம்ம சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு போனோமா, அந்த வயசுலயாவது நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடைஞ்சோமா அப்படிங்கறதுதான் மெயின். சில விஷயங்களை 80 வயசு மனசு கேட்காது, மனசு எதிர்பார்க்காது. ஆனாலும் அந்த வயசுலயாவது நம்ம அதை சாதிச்சுட்டு போறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எடுக்கிற வேலையில கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு உச்சத்தை அடைவீர்கள். நீங்க செய்யற வேலைய ஏதோ கடமைக்காகவும், விதியே இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கே, நம்ம படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கு சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற வெறுப்பு இல்லாம
எதை செஞ்சாலும் அதை கடவுளாக, ஏன்னா நம்ம நாட்டுல கடவுளுக்கு பஞ்சம் இல்லை. இதை நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, எல்லாரையும் நாம மதிக்கிறோம், கடவுளுக்கு இணையாக பார்க்கிறோம், அதுதான் அர்த்தம். அப்ப நாம செய்யற வேலையையும் தொழிலையும் வெறுப்போட செஞ்சீங்க அப்படின்னா ஒரு படி கூட மேல ஏற முடியாது. அதே நேரத்துல கருமமே கண்ணாயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு, உங்கள் கொடி பறக்கும் இந்த ஆண்டுல. அப்ப நம்ம செய்யற வேலையை தொடங்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றிய சிந்தனைகள் அதிகமா இருக்கணும், எண்ணங்கள் அதிகமா இருக்கணும். உங்களை எந்த ஒரு விஷயம் தூங்க விடலையோ அதுல கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க. அதே நேரத்துல பயந்துடக்கூடாது. நிறைய முயற்சி பண்ண போறீங்க இந்த வருஷம், நிறைய உழைக்க போறீங்க, நிறைய மனிதர்களை சந்திக்க போறீங்க, நிறைய சிந்திச்சு செயல்பட போறீங்க. ஆனால் அங்க நம்பிக்கை தான் முக்கியம். உண்டு உண்டு என்று நம்பிக்கை அலையேடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் பாரும் காத்திருந்து பாரு ராஜா. இப்படி முடியும் அப்படின்னு நம்பி அடுத்தவங்களால முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை சுலபமா நீங்க முடிச்சு காட்டுவீங்க, சாதித்து காட்டுவீர்கள். இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான பாடல். உங்களுக்கு சோர்வு ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சாங் போட்டு ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, மீண்டும் பிறப்பீர்கள். இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான பாடல்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. அதுபோல அரசியல்வாதிகளுக்கெல்லாம் உண்மையான தொண்டர்கள் கிடைப்பாங்க, கவர்மெண்ட்ல இருந்து நல்ல வேலை கிடைக்கும், விசுவாசமான உறவுகள் கிடைப்பாங்க, அதனால பொருளாதார அந்தஸ்து உயரும், உங்களுக்கு தலைமை பதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், உங்களது புகழ் ஏதாவது ஒரு வகையில இந்த காலகட்டத்தில் உயரும். அதுபோல கலைத்துறையினருக்கு கண்டிப்பா மிக ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்க ஆசைப்பட்ட துறையில சாதிக்க போறீங்க, ஒரு அற்புதமான வாய்ப்பு வரப்போகுது. முதல் படைப்பு உங்களை இந்த உலகத்துக்கே காட்டி கொடுக்க போகுது. உங்களது புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் நிறையவே உண்டு. மாணவர்கள் கவனமா படிங்க, நீங்க ஆசைப்பட்ட பாடத்துல ஜெயிக்க போறீங்க. அடுத்து என்ன பாடத்துக்காக ஆசைப்பட்டீங்களோ அதுல ஜெயிப்பீங்க. குறிப்பா போக்கஸ் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். மனசு அலைபாய விடாதீங்க. இந்த வயசுல கல்வி நாலேஜ் வேணும். எதையுமே புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களை முன்னேற்றம். புரியல அப்படின்னா மனப்பாடம் பண்ணாதீங்க, விட்டுருங்க, புரியாத விஷயத்தை விட்டுருங்க. இல்லைன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றபடி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஆசைப்பட்ட துறையில ஜெயிக்கலாம். கடவுளே கதி அப்படின்னு இருங்க. திருப்புகழ் தினமும் படிச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் விலகி முருகனுடைய திருவருள் உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் முழுசா கிடைக்கும். அதை நீங்க உணர்வீங்க. தினமுமே இந்த திருப்புகழ் படிங்க. கனவிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலோ முருகன் உங்கள்கிட்ட சில அறிகுறிகளை காட்டுவார். அது மாதிரியான நேரத்துல உங்களுக்கு இறைவன் ஆதரவா இருக்கிறார், அருள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த 2025 திருச்செந்தூருக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த 3 செயல்களையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளுடைய வடிவமா திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் அருள் செய்கிறார். அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 8 முதல் 12 மணி நேரம் அங்கேயே இருங்க. காலையில போனா மாலை வரைக்கும் அங்க தங்குங்க, இரவு போனா மறுநாள் காலை வரைக்கும் தங்கிட்டு வாங்க. அப்பதான் அந்த முருகப்பெருமானின் முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும், பரிபூர்ணமா கிடைக்கும். அதனால இந்த திருச்செந்தூர் தலத்துக்கு இந்த வருஷம் ஒரு முறையாவது போயிட்டு இந்த முருகனை வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் அந்த முருகன் அருளால் கர்ம வினையெல்லாம் கரைந்து உங்களது தலையெழுத்தே மாறும். அது எவ்வளவு பெரிய விபத்து பிரச்சனை சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுக்கான பிரச்சனைகளை அவர் முடித்து வைப்பார், கர்ம வினையவே தீர்ப்பார். எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா 3 மும்மூர்த்திகளும் அவருடைய வடிவில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் போயிட்டு முருகனை தரிசனம் செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல, முருகன் அவரது பார்வை நம்ம மேலே விழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும். அதுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டுல முருகப்பெருமானின் படத்துக்கு விளக்கேற்றி வச்சு முருகன்ட்ட மனம் விட்டு பேசுங்க. நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் இருக்கும், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எதிரிகள் இருப்பாங்க, தொழில் துரோகிகள் இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் முருகன்கிட்ட சொல்லி புலம்புறதை விட்டுட்டு முருகனோட ஒன்றி மனம் விட்டு பேசுங்க. மனதார முருகா அப்படின்னு அழைங்க. நீயே துணை எனக்கு, உன்னை தவிர என்னை காக்க
யாருமே இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் அப்படின்னு மன உறுதியோட சொல்லி தினமும் இந்த திருப்புகழ் படியுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவராவே உங்களை கொண்டு போய் திருச்செந்தூர்ல விடுவார். உங்களால தவிர்க்கவே முடியாது. அந்த நேரத்துல அவர் நினைக்கும் போது நீங்க அங்க இருப்பீங்க. அங்க போயிட்டு அந்த நேரத்துல வந்துட்டீங்க அப்படின்னா கர்ம வினைகள் கரைந்து கோடீஸ்வரராக பணத்துல மட்டும் இல்ல மனதிலையும் அந்த புனிதத்தை உங்களால அடைய முடியும். என் அன்பு நண்பர்களே, நான் சொல்றது எல்லாமே இதுதான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஏழையாகவும் இருக்கலாம். உங்க வீட்டு பூஜை அறையும் சமையல் அறையும் சுத்தமாக இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப கீழே. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம வீட்லயும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பூஜை அறையில நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும், ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே சரி. நாற்றம் இதெல்லாம் வந்ததுன்னா சத்தியமா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. அங்கத்தான் எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு. சில வீட்டுக்கு போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு வாடை வந்துகிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, அடிக்கடி பிரச்சனைகள், வீட்டுல சந்தோஷமே இல்லை, சுப நிகழ்ச்சிகளே நடக்கல, எந்நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் அழுகை கடன் பிரச்சனை இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகள் தான் காரணம். அதுபோல வெள்ளி செவ்வாய் இந்த கிழமையெல்லாம் தீபம் ஏற்றி ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பா மற்ற 7 நாள்லயும் முடியலன்னா அந்த 2 நாளாவது செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு நாணயத்தால் பூஜை செய்வது நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்க உறுதி செய்யறது மாதிரி. ஊறுகாய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நம்ம வீட்டில் ஊறுகாய் இருக்கும். இதெல்லாம் தெய்வீகத்துக்கு தொடர்புடையதா அப்படின்னு இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு ஊறுகாய். அதனால வீட்டின் சமையல் அறையில உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். பணத்துக்கு குறை இருந்தாலும் இந்த உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதுக்கெல்லாம் குறையே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பார். இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. லட்சுமி விளக்கு வச்சுக்கோங்க. நெய் இருக்கான்னு பாருங்க. 7 வகையான திரி வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன வகை திரி? பஞ்சு திரி, வாழைத்திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, மஞ்சள், சிகப்பு, பச்சை திரி, இப்படி 7 வகையான திரிகள் இருக்கணும். பஞ்சதீப எண்ணெய் இருக்கணும். பஞ்சகாவிய விளக்கு இருக்கணும். அகர்பத்தி, சாம்பிராணி, சூடம், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம், பாவ புண்ணியங்களை சரி பண்ணக்கூடிய பச்சரிசி கோலமாவு, நான் சொன்ன மாதிரி குபேரனுக்கு பிடிச்ச ஊறுகாய், உப்பு, மஞ்சள். இந்த பொருள்லாம் இல்லாம எந்த வீடு இருக்குதோ அந்த வீட்டுல அடிச்சு சத்தியமா சொல்றேங்க குபேரனும் இருக்க மாட்டார், லட்சுமியும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? பணங்காசு தங்காது. எந்நேரமும் கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பணத்தால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருள்லாம் சுத்தமான பொருளா வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாத எண்ணெயோ அல்லது பச்சை கற்பூரமோ. நம்ம கடவுளுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம், ஏதோ ஒரு பொருளை கடையில் வாங்கி கம்மியாக கிடைக்குதுன்னு பரிகாரம் செய்வோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசாட்சிப்படி சுத்தமான பொருளை தேடுவோம். எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி சுத்தமான தரமான பூஜை பொருட்களாக இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கி முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க. இது ஒரு விளம்பரம் தான். வீட்டில் வாங்கி வச்சு இந்த பூஜைகள் எல்லாம் செய்யுங்க, பரிகாரங்களை செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில உணவு எப்படியோ அரிசி, பருப்பு, கோதுமை, காய்கறிகள், மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குதோ அந்த மாதிரி கிச்சன் ரூம்ல இந்த பொருளாக இருந்ததுன்னா பூஜை ரூம்ல இந்த பொருள் இருந்தே ஆகணும். எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்காது, நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும். உங்க வீட்டில் எந்த ஒரு கஷ்டமுமே வராது. மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? நம்பினவங்களுக்கு மட்டும்தான். நம்பிக்கை இல்லாம கமெண்ட்ஸ்ல நம்மளை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன விளம்பரமா, நல்ல ப்ராடக்ட் அட்வர்டைஸிங்க, நல்ல மார்க்கெட்டிங் திறமையா, இப்படி பல எழுத்துக்கள். அதை பத்தி நமக்கு என்னப்பா கவலை? மற்றவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை நம்ம சரியா செய்யறோமா? திருடல, கொள்ளடிக்கல, அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு வயிற்றெரிச்சலோட நம்ம பணம் சம்பாதிக்கல, நேர்மையா இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் சொல்லி அனுப்புனதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செல்வ செழிப்பின் உச்சிக்கே நீங்க போவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லல, சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்கிறது. சீக்கிரம் நீங்க செல்வந்தர் ஆகணும் அல்லது கோடீஸ்வரர் ஆகணும், செல்வங்களையும் புகழையும் உங்க வீட்டுக்கு கொண்டு வரணும், பிரச்சனைகளையும் தடைகளையும் உடைக்கணும் அப்படின்னா இந்த தாந்திரிக ரகசியத்தை கேட்டுக்குங்க. இது தன ஆகர்ஷண ரகசியம். அதாவது வீட்டுல அஷ்டலட்சுமிகளையும் செல்வங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம் இது. ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில குளிச்சுட்டு சுத்தமான உடையில நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மஞ்சள் விரிப்பு ஒரு துண்டை போட்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள்.
அதுக்கு பக்கத்திலேயே மஞ்சளால பிடிச்ச பிள்ளையார வச்சுக்கோங்க. வடக்கு முகமாக மகாலட்சுமி படத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முத நாள் ஒரு வேளை நீங்க செய்யணும். என்ன செய்றீங்க அப்படின்னா, பவளமல்லி செடியோட வேர்ல ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் 11 சிறிய வெள்ளை குண்டுமணியை எடுத்துக்கோங்க. வெள்ளை குண்டுமணி அப்படின்னா வெண்குண்டுமணி அப்படிங்கிறதா வெள்ளை குண்டுமணி. சிவப்பு குண்டுமணி மாதிரியே தெரியும். அதுல 11 குண்டுமணி எடுத்துங்க. ஒரு தாயத்துல அந்த வேரையும் 11 குண்டுமணியும் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இப்போ செய்ய போகிற அந்த பூஜையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நொச்சி செடிக்கு என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் எடுத்து மஞ்சள் கயிறால் காப்பு கட்டி அந்த ஆணி வேரை எடுத்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் தடவிக்குங்க. கொண்டு வந்து அந்த பூஜை அறையில் வச்சுங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4:30 to 5:30 இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் உட்காந்துடுறீங்க. நம்ம சொன்ன மாதிரி சுத்தமாக ஆடை உடுத்திக்கிட்டு மஞ்சள் துணியில் அமர்ந்துக்கிட்டு போட்டோ அது மாதிரி பிள்ளையெல்லாம் பிடிச்சி வச்சு உட்காந்துருங்க. அப்படியே வெற்றிலை, பாக்கு, ஏலக்காய், தேங்காய், பழம், ஊதுபத்தி இதெல்லாம் ஒரு பித்தளை தட்டில் வச்சு தீபாராதனைக்காக வச்சுங்க. பூஜையை தொடங்கிங்க. இந்த பூஜைக்கு குத்து விளக்கு மிக மிக நல்லது. குத்து விளக்குல பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வச்சுக்கோங்க. பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. அதுபோல பச்சரிசி கோலமாவால, மண் பவுடரால பண்ணாதீங்க, பச்சரிசி கோலமாவால தாமரைப்பூ கோலம் நீங்க அமர்ந்திருக்கிறதுக்கும் பக்கத்துல போட்டுக்குங்க. பஞ்சகாவிய விளக்கு இல்லைன்னா பஞ்சகாவிய சாம்பிராணி இல்லைன்னா பஞ்சகாவிய அகர்பத்தி இதை நீங்க வாங்கி அங்க ஏற்றி வச்சுங்க. பஞ்சகாவியம் அப்படின்னா பால், தயிர், கோமியம், சாணம், நெய் இந்த 5 பொருட்களையும் சேர்த்து தயாரிக்கப்பட்டதான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள். பசுமாடு அப்படின்னாலே அஷ்டலட்சுமிகள் குடிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொன்ன பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு தீபதூபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏற்றி முடிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 108 முறை மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் யாதேவி சர்வ பூதேஷு லட்சுமி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டோரியை பார்த்தோம். எடிசன் அந்த எரிஞ்சு முடிஞ்ச ஆய்வகத்தை கடந்து போயிட்டு இருக்கும்போது உதவியாளர்கிட்ட சொன்னார்னு ஒரு விஷயத்த சொன்னோம். எடிசன் அந்த உதவியாளர்கிட்ட சொல்றாரு, நாம கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும். நம்முடைய தவறுகளும் தோல்விகளும் உலகின் கண்ணில் படாமல் ஒரே அடியா மறைச்சிட்டார் இறைவன். போகட்டும், நாம எல்லாத்தையும் இனிமே முதல்ல இருந்த ஆரம்பிக்கலாம், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. பிரச்சனையை சந்திச்சு முடிச்ச உடனே இது மாதிரி பேசுறதுக்கு நடந்துக்கிறதுக்கு எத்தனை பேரால முடியும்? அந்த பக்குவம் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கும் தேவை. அப்படி வந்துருச்சு அப்படின்னா எடிசன் சாதிச்சது மாதிரி நம்மளாலையும் சாதிக்க முடியும். உலக புகழ் அவர் மறைஞ்சு எத்தனை வருஷமானாலும் ஆகலாம். ஆனா அவர் இன்னும் ஒவ்வொரு ஆராய்ச்சியிலையும் கண்டுபிடிப்பிலையும் இருந்துகிட்டே இருக்கார். அப்ப சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி ஒரு மனோதிடத்தை, நம்பிக்கையை ஏற்படுத்துகிற தன்மை இருக்குல்ல, அதுதான் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கணும். ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கும் போது முயற்சி, காலம், பொருள் இதெல்லாம் திடீர்னு இழந்துட்டோம் அப்படின்னா அப்ப மட்டும் நம்ம மனதைரியத்தை விட்டுறக்கூடாது. அதுதாங்க பெரும் பிரச்சனையே. சோர்ந்து போயிடுவோம். அந்த மனதைரியம் வெற்றியை நோக்கி நம்மளை வழி நடத்தும். மனதைரியம் மட்டும் நமக்கு திடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெற்றி நம்ம கையில தான். அதனால உங்களுடைய பிறப்பு மதிக்க முடியாத செல்வம். இதை புரிஞ்சுக்கிட்டு பாரதியார் கேட்டார்ல, இன்னல்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, துயரங்கள் சூழும் பொழுது, சூழ்ச்சிகள் பலம் வரும்பொழுது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆணித்தரமா சொல்லுங்க. வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. ஆக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆம், வீழ்வேன், ஆனால் எழுந்தே தீருவேன். நம்முடைய வெற்றி நேர்கோட்டில் உயர போறதே இல்லை. எப்படியும் மேல ஏத்தம் இறக்கமா தான் இருக்கும். வீழ்ந்தால்தான் எழுச்சி. இழப்புகளை ஏற்க மறுப்பவன் வீழ்ந்தே கிடப்பான். நாங்க சொல்றது வீழ்தல் அப்படின்னா உடல் சார் வீழ்ச்சி அல்ல, மாறா உளம் சார், உள்ளம் சார்ந்த வீழ்ச்சி, மனது சார்ந்த வீழ்ச்சி. எவன் ஒருவன் இழப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறானோ, எவள் ஒருவள் இழப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறாளோ, எவள் வீழ்த்தினாலும் எழுவான், எழுவாள். வீழ்வதற்கு காரணம் நாம இல்லைனாலும் நாம எழுவதற்கு நம் கைகள் காரணமாக இருக்கணும் ராசா, இருக்கணும். வீழ்ந்தவர் ஒரு நாள் சுயமுயற்சியில் எழுந்தே தீர வேண்டும். இந்த உலகத்துல நம்மளை தூக்கிவிட பல வேடிக்கை மனிதர்கள் இருக்கிறார்களே தவிர தூக்கிவிட எவருமே இல்லை. ஆகவே உன்னை நம்பு, இழப்புகளை ஏற்க பழகு, அடிபட நீ உறுதியாவாய். வீழ்ந்தாலும் எழுவோம், விதைகளாய் மறுபிறவிக் கொள்வோம். இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்க, என்னை படைச்ச உன்னை என்றும் தாழ விடமாட்டேன் பிரபஞ்சமே. நம்மை வீழ்த்த நினைக்கும் ஆத்மாக்களுக்கு சொல்லுங்கள், இருப்பதற்காக வாழும் மனிதர்களுக்கு நடுவிலே வாழ்க்கையை பறப்பதற்காக என வாழும் நான். சாம்பலிலிருந்து மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல உயிர்த்தெழுந்து வாழ்ந்தவன் நான்.
வீழ்ந்து விட மாட்டேன். தேடிச்சோறு நிதம் நின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கோற்று கிரையென பின்பாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?